இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே 15 மினிட்ஸில் எப்படி லூட்டை ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Hey guys, welcome back to my channel Nellai Class King. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 இதை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் காப்ளின், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் வால் பிரேக்கர். இது ரெண்டத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இதுக்கும் தனித்தனியாக 25,000 டார்க் எலிக்சர் அப்படி இல்லைனா சூப்பர் போஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று கொடுத்து ஆக்டிவேட் பண்ண பிறகு அது எவ்வளோ வைக்கணும், இது எவ்வளோ வைக்கணும்னு கேட்டால் 73 சூப்பர் காப்ளினும் 10 வால் பிரேக்கரும் வைக்கணும். அப்படி வச்சு அட்டாக் பண்ணோன்னா நமக்கு நிறைய லூட்டு கிடைக்கும். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு வந்து வால் பிரேக்கர் அதிகமாக வேணும்னு கேட்டால் இது சூப்பர் காப்ளினை குறைச்சிட்டு வால் பிரேக்கர் அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு அட்டாக் போய் பார்ப்போம். அது எப்படி அட்டாக் பண்ணோன்னா, நம்ம வந்து எலிக்சர் கலெக்டருக்கும் கோல்டு கலெக்டருக்கும் ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்கு வந்து மேக்ஸிமம் 3 கொடுக்கலாம். இப்படி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் அதிகமாக லூட் அடிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் நிறையா அட்டாக் போகிற மாதிரி இருக்கும். எப்போதுமே ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இருக்க பேஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 லட்சத்துக்கு கீழே இந்த பேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் 3 ஸ்டார் போடுறவங்க எய்ம் பண்ணாதீங்க. நமக்கு லூட்டு தான் முக்கியம். அதனால லூட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. தயவு செய்து 3 ஸ்டார் எய்ம் பண்ணாதீங்க. அது எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லூட் அடிக்க முடியாது. நீங்கள் போயிட்டு லூட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்ட மாதிரி வச்சுக்கோங்க. 3 ஸ்டார் எய்ம் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வந்து எய்ம் பண்ணி விளாண்டுட்ருக்கோம். நான் வந்து 10 லட்சம் இருக்கிற பேஸாக செலக்ட் பண்ணி விளாண்டுட்ருக்கேன். இப்போ அந்த 10 லட்சத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதை பாருங்கள் கண்டினியூஸாக. அப்படித்தானே இருக்கும். இதுல கனெக்ட் இதுக்குள்ள இருக்கும். இப்போ வந்து நம்ம அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரியே 10 லட்சத்தையும் அடித்தாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு அட்டாக்காக நம்ம போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம லூட்டை மேக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு ஒரு பாதிவாசி எனக்கு லூட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் எனக்கு கூடிய சீக்கிரமே லூட்டு ஃபுல்லாயிரும். நான் வந்து எந்த தில்லுமுள்ளு வேலையும் பார்க்காம ஒழுங்காக அடித்து பார்த்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
நான் சொன்ன மாதிரியே நம்ம லூட்டை ஃபில் பண்ணியாச்சு கைஸ். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் சொல்லியிருந்த மாதிரியே பண்ணி லூட்டை ஃபில் பண்ணுங்கள். லூட் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம அடுத்தால என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ ஸ்பெஷல் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுலேருந்து இப்போ நான் யாருமே கிராண்ட் வார்டன் ஸ்கின் நான் வாங்கிட்டேன். அந்த கிளிப்பை நான் எடுக்க மறந்துட்டேன். அதை வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணுறேன். இந்த கிராண்ட் வார்டன் ஸ்கின் வந்து நமக்கு வந்து 1100 ஜெம்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஸ்கின்னும் உங்களுக்கு அவைலபிளாக இல்லைன்னு, கிராண்ட் வார்டனுக்கு எந்த ஸ்கின்னும் அவைலபிளாக இல்லைன்னு இந்த ஸ்கின்னை வாங்கிக்கோங்க. இது ஒர்த்தபிளான ஸ்கின் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜெம்ஸுக்கு போனோன்னா நமக்கு ஒரு 10 க்ளோரி ஓர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. ராயல் சாம்பியனும் நமக்கு ஒர்த்தான ஸ்கின்னு தான். ஆனால் வேறு ஏதாவது வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது என்ன வரும்னு எனக்கும் தெரில, யாருக்கும் தெரில. அது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ் இன்றைக்குள்ள வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பபாய்.